டிமார்ட் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு கிளம்புனோன்னா நாங்கள் கரெக்டாக 2:20க்கு கிளம்புனோம். இப்போ தான் வந்து சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு தூரமாகி விட்டுச்சு எங்களுக்கு டிமார்ட்டு. ரொம்ப லாங்கு. எங்கள் மாதாவரத்தில் அங்கே வந்து திறக்கிறேன்னாங்க. அது எப்போ திறக்கிறாங்கன்னு தெரியல. எப்போவுமே டிமார்ட் மட்டும் தாங்க செம கூட்டமாகவே இருக்கும். குழந்தை இதோ குட்டி குட்டி பொம்பளை பசங்களாம் இதுதான் சூப்பராக இருக்குது. வரும்போது பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தோம். 15 ரூபா. நல்லா இருக்குல்ல? 15 ரூபாய்க்கு யாரும் தரமாட்டாங்க. அது வாங்கினா குரூப் வருது. டிமார்ட்டுக்கு இதே பாப்கார்ன் தேட்டரில் வாங்கினா 400 ரூபா. 400 ரூபா. இதே பாப்கார்ன் நம்ம தேட்டரில் வாங்கினா 400 ரூபா. தோசை, காரக்குழம்பு. இப்போ இதான் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது பயங்கரமாக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்கள மறுபடியும் நாங்கள் அங்கே மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாய் ஹாய் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டொனேஷன் வந்திருக்கு. இதை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து போன வீடியோவா இல்லை அடுத்த வீடியோவா மாறி மாறி வரும். ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஏன்னா எதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் எதுக்காக கொடுக்குறது இப்போ திருப்பி நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். அதனால தான் வந்து சொல்கிறேன். அதனால சொல்லிட்டேன். 5 ஃபேமிலி கொடுக்குறோம். ஓகே, 5 ஃபேமிலி +1. அதாவது 5+1 தனித்தனியாக சொல்கிறேன். அந்த 1 நாங்கள் எங்களுக்கும் சேர்த்து இது வாங்கிட்டு வந்திருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டொனேஷன் கொடுக்குறவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு இருக்குது. என்னென்ன வாங்கணுங்கிறது காட்டிடுறேன். எங்கே வாங்கணும்னா டிமார்ட்டில் வாங்கணும். ஏற்கனவே இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்டி நம்ம இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தவங்க கொடுத்துருக்காங்க. எங்கள் மூலமாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுத்துருக்கோம். வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். எல்லா இதோட பலன் எல்லாமே உங்களுக்கு தான் சேரும். யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அதில் பலன் இருக்கு. அவங்களுக்கு தான் அதில் புண்ணியம் சொல்லுவாங்களா, அது வந்து அவங்களுக்கு தான். ஓகேவா? அக்கா வந்து இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6வது தடவை கொடுக்குறாங்க. இவங்க ரெகுலரா இவங்க தான் கொடுக்குறாங்க. யூடியூப்ங்கிறதுக்கு நம்ம இப்பதான் காட்டுறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட பட்ஜெட் 1000 ரூபாய். வழக்கமா நாங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 500, 550, 600, 700 இதுக்குள்ளதான் முடிச்சிருக்கோம். இதுதான் கொஞ்சம் பெருசு. ஒரு ஃபேமிலியோட பட்ஜெட் 1000 ரூபாய். 6 ஃபேமிலி எங்களோட சேர்த்து 5 ஃபேமிலி வெளியே, ஒரு ஃபேமிலி உள்ள. ஓகே, சரி. என்னென்ன பொருள் வாங்கின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அடக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இதாங்க நாங்கள் வாங்கின மொத்த பொருட்கள். இது இல்லாம அரிசி இருக்கு. அரிசி மொத்தம் எப்படின்னா 30 கிலோ. 30 கிலோ அரிசி. எப்படின்னா அரிசி லூஸ்லேயே வாங்கிட்டு வந்திருக்கோம். தனியாக பிரிச்சு ஃபுல் மூட்டையை வாங்கிட்டு வந்திருக்கோம். அரிசி வந்து நான் நினைச்சிருந்தேன்னா ஒரே பேக் வாங்கிட்டு வர முடியும். என்னோட ஐடியா என்னன்னா, ஒரு ஃபேமிலிக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி போக மிச்சம் இருக்கிற பைசால மளிகை ஜாமான். அதாவது 1000 ரூபாய் பட்ஜெட்னா 300 ரூபாய் அரிசி, 700 ரூபாய் மளிகை ஜாமான். அதை வச்சு தான் பிளான் பண்ணேன். ஆனா அரிசியோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 350, 400 போயிட்டு இருக்குது. 5 கிலோ அரிசி சொல்றேன். இப்ப நல்ல அரிசி அதோட கம்மியான அரிசி இருக்குது. அதெல்லாம் குறைஞ்சிடும். கொடுக்கும்போது நம்ம பெஸ்டா கொடுக்கணும் தான் எப்பவுமே நினைப்போம். அதனால போயிட்டு வீர சிவாஜி அரிசி ரெடியூஸ்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்காக மெனக்கெட்டு ரெடியூஸ் போயிடணும். இதுக்கு பூந்தமல்லி போயிருக்கோம். எதுவுமே கிட்ட இல்லை, எல்லாமே லாங். இங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எல்லைன்னா அது ஒரு எல்லை. ஆமா, ஒன்னு வடக்கு ஒரு தெற்கு. ஆனா போயிட்டு கனெக்ட் பண்ணி வந்துட்டோம். சரி, அரிசியை வந்து கதையை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதெல்லாமே பிரிக்கணும். நம்ம வழக்கமா அரிசி எப்படி பண்ணணும்னா தனியா ஒரு பிரிச்சு சீல் பண்ணி நம்ம பண்ணணும். அதுதான் பண்ண போறோம். அது நாங்க வீட்டுல காட்ட போறது கிடையாது. மேக்சிமம் வந்து வேற விளாக்ல காட்டுறேன். ஏன்னா டைம் இல்ல. என்னாச்சு, இது வர 3 கிலோ தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்பதான் 5 கிலோ கொடுக்க போறோமா. அதனால வந்து எப்படி பண்ண போறோம்னு தெரியல. தந்திரியா பேக் பண்ண போறோம்னா இல்ல வேற எதுனா எங்ககிட்ட நிறைய பைகள் இருக்கு. அந்த பையில போட்டு 5 கிலோ அரிசி போட்டு சீலிங் மாதிரி ஏதாவது கட்டிடலாமான்னு பாக்குறேன், யோசிக்கிறேன். அது நான் உங்களுக்கு அப்புறம் பாக்குறேன். இப்போ உங்களுக்கு பொருள் மட்டும் காட்டிடுறேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, புளி. அடுத்து அப்படியே இருந்தீங்கன்னா கடுகு. இது காஞ்ச மிளகா, அதான் தெரியும், ட்ரை சில்லி. இது குழம்பு மசாலா. கரெக்டாமா? குழம்பு மசாலா, குழம்பு தூள். இது வந்து ஆட்டா இல்ல, ஆட்டாதான், கோதுமை ஆட்டா தான். இது பாரு, ஆட்டா, சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. அடுத்து வந்து நம்ம கோல்டு வின்னரு.
இது வந்து நாட்டு சக்கரை, ஆனா ப்ரௌன் சுகர் இது. ஏன்னா ரேஷன் கடையில வெள்ளை குடுக்க தானே செய்யறாங்க, அதனால டிஃபரெண்ட். நான் வந்து இது சக்கரை வாங்கணும்னு பார்த்தேன், சக்கரை எல்லாம் மேக்ஸிமம் இப்ப கிடைச்சிது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் இதை வாங்கியிருக்கோம். இதை நீங்க கலந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பூண்டெல்லாம் பாத்தீங்கன்னா விலை அதிகங்க சரிங்களா. பூண்டு பார்க்கதான் எத்தனை இருக்குது. இதோட விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட நான் வாங்கினது எவ்வளவு? 100 ரூபாய், 105 ரூபாய். வெளியே நீங்க இதை வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 180 ரூபாய் எவ்வளவு ரேட் இது. 105. ஆமா, ஒரு பஞ்சு ரேட் அதிகம். மஞ்சத்தூள் சாரி மிளகாத்தூள், இதோட விலை நம்ம சொல்றோம் பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. சரி, எம்ஆர்பி ரேட் எவ்வளவு தெரியுமா? 210 ரூபாய். இப்ப நம்ம லோக்கல் கடையில போய் வாங்கினா இது 210 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய் கம்மியா தான் கொடுப்பாங்க. சில பேர் எம்ஆர்பி ரேட்ல கொடுக்குறாங்க, 210 ரூபாய் கொடுக்குறாங்க. சில பேர் 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா அங்க ஒரிஜினல் ரேட் எவ்வளவு தெரியுமா? 149 ரூபாய், அதாவது 150 ரூபாய் தான் அதோட விலை. அதனாலதான் நம்ம டிமார்ட் தேர்ந்தெடுத்து போறோம். மேக்ஸிமம் டிமார்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருளை எடுத்து தர மாட்டாங்க. இப்ப நம்ம ரெக்யூஸ் பண்ணி கேட்கணும், டொனேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். நிறைய பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில வந்து இங்க வாங்கி போயிடுறாங்க டிமார்ட்டுக்கு. மளிகை ஜாமான் கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா டிமார்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. ஏன்னா ஈஸியா இருக்குதுன்னு சொல்லிட்டு, விலை கம்மியா இருக்குன்னு ஆஃபர் பார்த்து வாங்கிட்டு போறாங்க. அதனால ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு வச்சிருக்காங்க. அதை மீறி தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த அரிசி முன்னாடியே சொல்லிட்டு உங்களுக்கு மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 6 குடும்பத்துக்கு, எல்லாமே 6 இருக்கும் பாத்தீங்களா. இதுல 1 எங்களுக்கும் நீங்க கொடுத்தா நாங்க வாங்கிப்போங்க. எங்களுக்கு மட்டும் நான் பிரிச்சு வைக்க போறேன். ஏன்னா இந்த வாட்டி அக்கா என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்கட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 இந்த மூட்டை அரிசி எங்களுது. இதுல வந்து எப்படி சொல்றது, கலந்து இருக்கு. இதுல சொல்றேன், இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 5 கிலோ அரிசி எங்களுது. மொத்தம் எத்தனை ஐட்டம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 ஐட்டம். 9 ஐட்டம் கவர் பண்ணிருக்கோம். எல்லாம் பெஸ்ட் ஐட்டம். ஓகேவா? எல்லாம் காஸ்ட்லியா. இந்த வாட்டி நான் என்ன புளி எல்லாம் வாங்கிட்டேன். புளி இங்க எல்லாம் நல்லா இருக்குல்ல. அப்படியே பிரி பாப்பா. 5 பிரிச்சிரு டக்கு டக்குன்னு. 5 ஃபேமிலி பிரிச்சிரு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 பொருள் கொடுக்குறோம். என்னென்ன கொடுக்குறோம்னா கோதுமை மாவு, சில்லி பவுடர், கோல்டு வினர், அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகா, பூண்டு, கடுகு, பிரவுன் சுகர், குழம்பு மிளகாத்தூள், புளி, அரிசி, மொத்தம் 10 பொருள் கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு முக்கியமான பொருள்ட்டு சமைக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமா வித்துட்டு இருக்காங்க. சென்னையில எல்லாம் பூண்டு விலை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. ஓகேவா? அது மாதிரி மூட்டையில பாத்தீங்கன்னா 5 கிலோ அரிசி, நம்மளோட அந்த 9 மளிகை பொருள், அரிசியோட சேர்த்து 10 பொருள் எல்லா மூட்டையில வச்சாச்சு. இது ஒரு மூட்டையில மட்டும் இப்ப வைக்கணும். வச்சனா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னொரு ஃபேமிலி இங்கே இருக்கு, நாங்க எடுத்துப்போம். அது எங்க நாங்க தான் ஃபேமிலி. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மூட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எடுத்துட்டு கிளம்ப போறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னும் நாங்கள் மூட்டை எடுத்துட்டு கிளம்பவே இல்லை. அடுத்த டொனேஷன் ஃபோனில் இப்போ வந்துச்சு. நீ சொன்னா நம்ப மாட்டீங்க, வந்துருச்சு. இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு கணக்கு கூட போட்டு வச்சுக்கிறேன், சரியா காட்ட மாட்டேன், சாரி மன்னிச்சிருங்க. அதாவது அதுதான் ஆண்டரோட செயல் சொல்றது. நம்ம ஒரு இடத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அது வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நான் வெளியே போயிட்டு அப்புறமா உங்களை மீட் பண்றேன். அதாவது நம்ம இந்த டொனேஷன் கொடுக்குற இந்த ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எப்படியாவது ரொட்டேஷன் ஆயிடும். இப்ப பிப்ரவரி மந்த்துக்கும் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அப்புறம் மார்ச்சுக்கும் வரும். டிசம்பர்ல இருந்தது, டிசம்பர்ல இருந்தது, பிப்ரவரி 19. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வீட்டுல இருந்து கிளம்பி இப்பதான் ஜாமான்லாம் எடுத்துட்டு டொனேஷன் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். மூட்டையை பாருங்க எவ்வளவு இருக்கு, சரிதா? ஓகே, போலாம். ஆறு மணிக்கு கிளம்பணும். மணி கரெக்டா 6:30 போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட டிராவல். ஓடி வந்துட போகுது. நாய் தாங்க குலைக்குது. 7 இன்னும் 10 minutes இருக்கு. இப்போதான் நாங்கள் வந்து சேர்ந்தோம்.
நம்ம வந்து சங்கீதா வீட்டுக்கு தான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 11 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து லேட்டா 11 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம பசங்க கொடுத்தாச்சு, இதை கொடுத்தாச்சு. இவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்க. தேங்க்யூடாமா. என்ன ஐசு எப்படி இருக்க? வலிச்சுன்னு இருக்கும் அந்த வாசல். அக்கா கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் உங்களை மிஸ் பண்றேன்க்கா. இது ஐஸ் வேணாம். கரெக்டா மணி 12:10 ஆகுது. 29ஆம் தேதி போனோமா? 29ஆம் தேதி முடிகிற அந்த டைம் 11 மணி வரை நமக்கு வேலை இருந்துச்சு. ஏன்னா சில ஃபேமிலி அதான் அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரவங்க, லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, அவங்களால அவங்க வர்ற டைம் கொஞ்சம் மாறனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அஞ்சலி வீடெல்லாம் பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வரணும். சங்கீதா ஓகேவா, அவங்கெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் கொடுத்துட்டு இப்போ தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். கரெக்டாக மணி 12:10 ஆகுது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ ஒரு விஷயங்கள். ஒரு வீட்டுக்கு போனால் இப்போ தான் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நாங்கள் வாங்கணும்னு இருந்தோம், நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசுப்பா இந்த நாள் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க, நிறைவாகி கொடுத்துட்டாங்க. ஏசுப்பாக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் நன்றி சொல்லிக்கோங்க. கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இன்னும் நிறைய பேருக்கு அவங்க இது மாதிரி நன்மைகள் செய்யணும், அவங்க ஃபேமிலியும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூக்கா. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் மிக ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இது மாதிரி டொனேஷன், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொரியர் பண்ணணும், அனுப்பணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி தருவோம். அதான் நம்மளுடைய பிஸ்னஸ் பிளஸ்ஸிங்ஸ் படீஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட். ரொம்ப டயர்டாயிட்டேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை